இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி இதுதான் வந்து ஜிஎஸ்டியில் ரொம்ப 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 மெயினான சாப்டர். ஏன்னா இதுதான் வந்து ஜிஎஸ்டியோட ஹார்ட்டே. பட் மேஜராக வந்து செக்ஷன் 16, 17, 18 இதுதான் வந்து இந்த சாப்டரில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த சாப்டரில் வந்து ஐடிசியோட ஸ்கீம்னா என்ன, ஃபஸ்ட்டு ஐடிசினா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. திஸ் ஸ்கீம் இஸ் டிசைன் டு அவாய்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் மேக் ஜிஎஸ்டி டெஸ்ட். ஸோ ஜிஎஸ்டி வந்து என்ன, ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் சிஸ்டம். ஸோ முன்னே இருந்த டாக்ஸ் சிஸ்டம்லலாம் வந்து நிறைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் டாக்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. அது ஒவ்வொரு கையும் மாறும் போதும், ஒவ்வொரு சப்ளையர் கிட்ட இருந்து வேற ஒரு சப்ளையர் கிட்ட போகும்போதும் ஒரு டாக்ஸ் ஆன் டாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு ப்ரீவியஸ் டாக்ஸ் சிஸ்டமில். பட் இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா கஸ்டமர்ஸ் தான் அல்டிமேட்டாக வந்து டாக்ஸ் பே பண்ணுவாங்க. நடுவில் இருக்க சப்ளையர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு டாக்ஸ் பே பண்ணி தான் ஒரு குட்ஸை வாங்குவாங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு கஸ்டமருக்கு விற்கும் போது அந்த நடுவில் இருக்க சப்ளையர் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்குவாங்க. அந்த ஐடிசி வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் போய் அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல், அவங்களுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கும், அதில் போய் அந்த ரெஜிஸ்டர்டு சப்ளையர் இருக்காங்களா அவங்க போய் லாகின் பண்ணி அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க என்னென்ன ஐடிசி அதில் எவ்வளோ அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், அங்கே வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த ஜிஎஸ்டி வந்து ஒர்க் ஆகும். நம்ம இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போய் படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராட்லி ஐடிசி இஸ் அவைலபிள் ஆன் ஆல் இன்புட் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னா, இங்கே சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சில டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு டைம் மட்டும் கோத்ரூ பண்ணணும். ரொம்ப வந்து இதை மக்கப்லாம் பண்ண தேவையில்ல, சும்மா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் கோத்ரூ பண்ணணும். ஸோ ஒரே ஒரு டைம் இதை பார்த்துக்கலாம். ஸோ ஏஜென்ட்னா நம்மளுக்கு தெரியும். ஏஜென்ட்னா யார்? ஃபேக்டர், ப்ரோக்கர், கமிஷன் ஏஜென்ட்டு, டெல் கார்டில் கிரீடர் ஏஜென்ட்டு, இது வயலில் இல்லை, டெல் கிரெடர் ஏஜென்ட். ஸோ இந்த டெல் கிரெடர் ஏஜென்ட்லாம் நம்ம வந்து இந்த சப்ளை சாப்டர்லேயே பார்த்துப்போம். ஸோ அல்டிமேட்டாக எல்லா ஏஜென்ட்டும் இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஏஜென்ட்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும். காமர்ஸு, மேனுஃபேக்சர், ப்ரொஃபஷனு, இதெல்லாம் ஒரு டைம் பார்த்தாலே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் தான் இது நம்மளுக்கு புரியணும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் குட்ஸ்னா என்ன? கேபிட்டல் குட்ஸ்னா த வேல்யூ ஆஃப் விச் இஸ் கேபிட்டலைஸ்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கெலாம் வந்து நம்ம சில விஷயத்தெல்லாம் எதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம கொண்டு போவோம் அது எல்லாமே கேபிட்டல் குட்ஸ் தான். லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது ஒன்று. நெக்ஸ்ட் ஏன் இதுனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேபிட்டல் குட்ஸ்க்கு தனியாக ஒரு இதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த பேசிக் டேர்ம்ஸ் மட்டும் நம்ம படிச்சிடணும். சும்மா ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதோட மீனிங் தெரிஞ்சுட்டா நம்ம உள்ளே போய் படிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. முக்கியமாக டெக்னிக்கல் நம்மளுக்கு அது தெரியும் அது என்னன்னு. ஆனால் அவங்க டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு புரியாத பாஷை மாதிரி இருக்கும். அதனால் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாட்டிக்கு படிச்சுட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கன்வேயன்ஸ்னா வெசல், ஏர்க்ராஃப்ட், ஒரு வெஹிக்கல், அதுதான் வந்து மோட்டார் வெஹிக்கல் கூட ஒரு கன்வேயன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸம் சப்ளைனா என்ன? விச் அட்ராக்ஷனல் ரேட் ஆஃப் சப்ளை விச் இஸ் ஹோலி எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, அதுதான் வந்து எக்ஸம் சப்ளை. இன்புட்னா ஒன்றுமே இல்லை. இன்புட்னா பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். ஒரு சப்ளையருக்கு வந்து ஒரு இன்புட் வந்திருக்கு அப்படின்னா சப்ளையருக்கு ஒரு குட்ஸை போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் அதர் தென் கேபிட்டல் குட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் குட்ஸ் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி போய் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது வந்து இன்புட் குட்ஸ் வராது, அது வந்து கேபிட்டல் குட்ஸ். இன்புட் குட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஜிஎஸ்டி அந்த மாதிரி ஒரு இது. Which is purchased by the supplier in the course or furtherance of business. So அதுதான் இன்புட்னா ஒன்றுமே இல்லை, பர்ச்சேஸ். இன்புட் சர்வீஸ்னா அதுவும் அதே தான். which is intended to be used by a supplier in the course or furtherance of business. ஸோ அந்த சப்ளையர் வந்து அந்த சர்வீஸை வந்து இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்காக வந்து அவைல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இன்புட் சர்வீஸ். இன்புட் டேக்ஸ்னா என்ன? பர்ச்சேஸ் டேக்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து ஜிஎஸ்டியில் அந்த அக்கௌண்ட்ஸில் வந்து இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ் அப்படின்லாம் ஜேர்னல் என்ட்ரி போடும்போது படிச்சிருப்போம்ல ஃபவுண்டேஷனில், அதே தான். இன்புட் டேக்ஸ்னால் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வர டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ்னால் வந்து சேல்ஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இப்போ தான் வந்து இந்த சாப்டரே பாருங்கள் ஒரே லைன்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ என்னன்னா, நம்ம இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இன்புட் டேக்ஸ் ஒரு சப்ளையர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ் கட்டியிருப்பார்ல, அந்த இன்புட் டேக்ஸ்க்கு வந்து கிரெடிட் இருக்குது. அதுதான் இந்த சாப்டரே ஃபுல்லாக. அது யாருக்கெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் இல்லை, எப்பப்பெல்லாம் இருக்குது, எப்பப்பெல்லாம் இல்லை, என்ன லாஸ்ட் டேட்டு, எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் க்ளைம் பண்ணிக்க முடியும், எங்கே போய் க்ளைம் பண்ணிக்க முடியும், யாரெல்லாம் க்ளைம், அது எல்லாமே இந்த சாப்டரில் வந்து தான் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் ஆர் டேக்ஸ் இன்வாய்ஸ் மீன்ஸ். ஸோ இன்வாய்ஸ் ஆர் டேக்ஸ் இன்வாய்ஸ் அதுக்குன்னு தனி சாப்டரே இருக்குது. டேக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, இதுக்கெல்லாம் தனி சாப்டரே இருக்குது. இன்வாய்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பில்லு தான் இன்வாய்ஸ். ஓகேவா? அது என்னென்ன ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் இருக்குன்னு இதில் மெயினாக நம்ம படிக்க மாட்டோம். பட் அதோட பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த சாப்டரை படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுலேயே கூட சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பட் பார்க்கலாம், இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்வர்ட் சப்ளைனா உள்ளே வர சப்ளை, பர்ச்சேஸ் தான் இன்வர்ட் சப்ளை. மோட்டார் வெஹிக்கல்னால் வந்து இந்த ஆக்ட் படி இருக்க மோட்டார் வெஹிக்கல். நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன், இவங்க யார் அப்படின்னா இந்தியாவோட ரெசிடென்ட் கிடையாது, பட் இந்தியாவில் அவங்க வந்து டாக்ஸபிள் பர்சன். ஸோ என்ன மாதிரி இருப்பாங்க? ஒகேஷ்னலாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி இருப்பாங்க. எந்த ஃபிக்ஸட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் இருக்காது அவங்களுக்கு, பட் ஒகேஷ்னலாக வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போவாங்க. அது வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்கள வந்து நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல், ஏஜென்ட்டோட பிரின்சிபல்.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து குவார்ட்டர்னா என்ன, மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இதுதான் குவார்ட்டர். ரெசிபியன்ட்னா வந்து பையர். நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர்டு பர்சன் அண்டர் செக்ஷன் 25 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்ட். இந்த ஜிஎஸ்டி நார்மலாக இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து ஜிஎஸ்டியில் எந்தெந்த சப்ளையர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து ரெஜிஸ்டர்டு பர்சன், ரெஜிஸ்டர்டு சப்ளையர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சப்ளையர்னா வந்து நமக்கு தெரியும், அது நார்மல் டேர்ம் தான். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸபிள் சப்ளை. இதெல்லாம் டாக்ஸபிள் சப்ளை, இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுமோ அதெல்லாம் டாக்ஸபிள் சப்ளை. ஒர்க் கான்ட்ராக்ட் பேசிஸ், நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்து அது ஆல்ட்ரு, ரெனோவேட்டு, அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ், கமிஷனிங் அந்த மாதிரிலாம் சில விஷயம் பண்ணுவோம்ல, அது ஜாப் ஒர்க் கான்ட்ராக்ட் பேசிஸ் அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளை. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். ஜீரோ ரேட்டட் சப்ளை வேறு, எக்ஸம்டட் சப்ளை வேறு. ஓகேவா. எக்ஸம்டட் சப்ளைனா அது ஃபுல்லாக எக்ஸம்ட், அது ஜிஎஸ்டியோட இதுக்கே வராது. வேறு ஜீரோ ரேட்டட் சப்ளைனா அது ஜிஎஸ்டி கீழே தான் வரும், பட் ஆனால் அதுக்கு ஜீரோ ஜிஎஸ்டி. என்னென்னா ரெண்டே விஷயம் தான், ஒன்று எக்ஸ்போர்ட்டு, இன்னொன்று வந்து செஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டெவலப்பர்ஸ் இருக்காங்களா அவங்களாம். இப்போ வந்து நம்ம டெஃபினேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிட்டோமா. இப்போ வந்து இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டை படித்தா நம்மளுக்கு நல்லா புரியும். ப்ராட்லி, ஐடிசி இஸ் அவைலபிள் ஆன் ஆல் input services and capital goods used for purchase of business or by a taxable person. The exemption is blocked credit. The exception is the blocked credit where ITC is not available even when these goods or services are used for the purpose. ஸோ என்ன அப்படின்னா, இன்புட் சர்வீஸ், கேபிட்டல் குட்ஸ். இப்போ ஒரு சப்ளையர் வந்து இன்புட் பர்ச்சேஸு, இன்புட் சர்வீஸ், ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா கேபிட்டல் குட்ஸ், ஒரு கேபிட்டல் குட்ஸை வாங்குறாங்க. இது எல்லாத்துக்குமே ஐடிசி இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, கேபிட்டல் குட்ஸ் கூட ஐடிசி இருக்குது. ஓகேவா. when it is used by a taxable person, registered taxable person, அவர் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கணும், அவர் டாக்ஸபிள் பர்சனாக இருக்கணும், அப்போ வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். பட் when it is blocked credits, ஸோ blocked creditனு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் இருந்தால் அவரால் ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியாது. although when the goods is used in the purpose of business. ஓகேவா. என்னதான் வந்து அவர் அந்த பிஸ்னஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லா கண்டிஷன்ஸும் ஓகேவா இருக்குது அப்படின்னா, பிளாக்டு கிரெடிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒரு கான்செப்ட். அதை நம்ம ஃபுல்லாக அந்த செக்ஷன் 17 பார்ப்போம். பிளாக்டு கிரெடிட்னா என்ன, எதுக்காக கிரெடிட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இந்த பிளாக்டு கிரெடிட் வந்தால் மட்டும் நம்மளால் ஐடிசி அவைல் பண்ண முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஐடிசி இஸ் யூஸ்டு ஃபார் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆன் taxable output supply to avoid cascading effect. ஓகே. ஜிஎஸ்டி law does not require one-to-one correlation between import or input services and final products or services. Any eligible ITC can be used for the payment of. ஓகே. இப்போ இந்த ஐடிசி வந்து நம்ம கிளைம் பண்ணுவோம்ல, அது வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் நம்மளுக்கு காசு வராது. பேங்க் அக்கௌண்ட்டுக்கெலாம் காசை வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அங்கே போய் அது கிரெடிட் ஆகிடும். ஓகேவா. அந்த கிரெடிட்டை நம்ம லேட்டர் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம்ல, அப்போ வந்து அந்த கிரெடிட்டை யூஸ் இப்போ வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம மொத்தமாக வந்து 10,000 rupees வந்து ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் வந்து 8,000 இருக்குது, ஐடிசி வாங்கி வச்சுருக்கோம் எலக்ட்ரானிக். இப்போ வந்து நம்ம அதை வந்து நம்ம இந்த ஜிஎஸ்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். 8,000 மைனஸ் 10,000, ஸோ 2,000 தான் எஃபெக்டிவாக நம்ம ஜிஎஸ்டி கட்டணும், அந்த மாதிரி ஒரு இது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஐஜிஎஸ்டி இஸ் அனதர் கோர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. இட் இஸ் அ transitionary tax to enable transfer of ITC when goods or service move. ஓகே. இப்போ வந்து முன்னே வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, முன்னே இருக்க டேக்ஸ் சிஸ்டம்லலாம் வந்து சென்ட்ரல் இன்டர்ஸ்டேட் சப்ளைக்கெலாம் வந்து இந்த மாதிரி கிரெடிட் மெக்கானிசம்லாம் இல்லை, கேஸ்கேடிங் எஃபெக்டில் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஐஜிஎஸ்டிக்கும் இப்போ இருக்குது. ஸோ அதனால் இன்டர்ஸ்டேட் சப்ளை, இன்ட்ராஸ்டேட் சப்ளை எல்லாத்துக்குமே வந்து இந்த ஐடிசி வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்து வந்து எக்ஸம்டட் குட்ஸ் இருக்குல்ல, அதுக்கெலாம் நம்மளால் ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியாது. ஒன்லி ஃபார் டாக்ஸபிள் சப்ளை ஐடிசி கேன் பி அவைல்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஐடிசி வந்து எக்ஸம்டட் சப்ளைஸ்க்கு மட்டும்தான் இல்லை, பட் ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ்க்குலாம் அதுவே ஜீரோ ரேட்டட் தான். பட் ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ஜீரோ ரேட்டட் சப்ளைக்கு ஐடிசி இருக்குது அப்படின்ற மாதிரி. இது மோஸ்ட்டாக வந்து ஓகே, இது அவ்வளோ ரிலவெண்ட் கிடையாது.
இஃப் அ taxable person is making both taxable and இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து taxable சப்ளையும் பண்ணுறாங்க எக்ஸம் சப்ளையும் பண்ணுறாங்க அப்படின்னா taxable சப்ளைக்கு மட்டும்தான் ஐடிசி அவைலபிள், எக்ஸம் சப்ளைக்கெலாம் கிடையாது ஐடிசி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேளை அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பண்டில் ஆஃப் ஒரு காம்போசிட் சப்ளை மாதிரி இருக்குது, அதில் வந்து எக்ஸம் குட்ஸும் இருக்குது டாக்ஸபிள் குட்ஸும் இருக்குது அப்படின்னா ப்ரப்போர்ஷனேட் பேசிஸில் வந்து ஐடிசி ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இப்போ நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் பார்த்துருக்கோம், இந்த சாப்டரோட ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் நிஜமாலுமே உள்ளே போய் நம்ம படிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம செக்ஷன் 16 மட்டும் ஃபுல்லாக பார்த்துடலாம். செக்ஷன் 16 வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் டேக்கிங் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள், அதை தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். இந்த செக்ஷனில் மொத்தம் செக்ஷன் 16 வந்து 6 சப்செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து 5 மட்டும் இல்லை, ஓகேவா? 4, 6 நடுவில் 5 வந்து காணும். ஏன்னா வந்து 5 வந்து நாட் ரிலவெண்ட், அதனால் தூக்கிட்டாங்க. அதனால் வந்து நம்ம இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து செக்ஷன் 41, அப்புறம் சில ரூல்ஸு 36, 37, அப்புறம் வந்து 37A, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சொன்னல ஃபஸ்ட்டே, இந்த செக்ஷன் 16 வந்து இந்த ரூல்ஸை போய் ரெஃபர் பண்ணுங்கள், இந்த செக்ஷனை போய் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து இங்கே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன். இந்த சப்செக்ஷனை படிக்கும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் போய் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே எழுதி கூட வச்சுட்டேன். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு. இப்போ செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 அது என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ரெஜிஸ்டர்டு பர்சன் shall subject to such conditions and restriction as may be prescribed in the manner specified in section 49 be entitled to take credit of ITC charged on any supply of goods or service or both to him which are used or intended to be used in the course of furtherance of business, and said amount shall be credited. ஸோ எல்லா ரெஜிஸ்டர்டு பர்சனும், ஓகேவா, எல்லா ரெஜிஸ்டர்டு பர்சனும், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்க்குலாம் ஐடிசி கிடையாது, எல்லா ரெஜிஸ்டர்டு பர்சனும் சப்ஜெக்ட் டு சச் கண்டிஷன், சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் டு சில கண்டிஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இன் த மேனர் ஸ்பெசிஃபைட் இன், அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றது 49 சொல்லுவாங்க, செக்ஷன் 49 சொல்லுவாங்க. நம்ம வந்து லாஸ்ட்டு செக்ஷனாக அதை பார்ப்போம். சில கண்டிஷன்ஸ் இருக்குது. டேக் கிரெடிட் ஆஃப் இன்புட். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்புட் ஐடிசி வந்து அவைல் பண்ணிக்கலாம். அது வந்து எதுக்கு அவைல் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் இந்த குட்ஸு சர்வீஸ் ஆர் போத் நம்ம வந்து செல் பண்ணுறோம்ல, இந்த பிஸ்னஸ், இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நார்மல் பர்சனலாக செல் பண்ணதுக்கெல்லாம் கிடையாது, இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதில் செல் பண்ணால் மட்டும்தான் ஐடிசி கிரெடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐடிசி வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் வந்து கிரெடிட் ஆகிடும். இதுதான் வந்து செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2, இதில் மொத்தமாக வந்து டி வரைக்கும் இருக்குது. 1 2 3 4 5 6 ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. அந்த 6 பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் திஸ் செக்ஷன் நோ ரெஜிஸ்டர்டு பர்சன் ஷெல் பி என்டைட்டில்ட் டு த கிரெடிட் ஆஃப் எனி இன்புட் டேக்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 கண்டிஷன்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும், ஓகேவா? அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். ஒரு வேளை இது இல்லை அப்படின்னா அவங்களால ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ளஸ்ஸு ரூல் நம்பர் 36(1)(2)(3), இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ளஸ் இந்த ரூல் இருக்குல்ல, ரூல் நம்பர் 1 2 3 4 வந்து அப்புறம். ஸோ 1 2 3 இது மூணுத்தையும் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனோட சேர்த்து படிக்கணும், ஓகேவா?
ஸோ கண்டிஷன் நம்பர் 1 எப்படி என்னென்னா, he is in possession of a tax invoice or debit note issued by a supplier registered under this act or such other tax paying document as may be prescribed. ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு சப்ளையர் வந்து எப்போ ஐடிசி வாங்க முடியும் அப்படின்னா, அவர்கிட்ட அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும். இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் இல்லைனா டெபிட் நோட், கிரெடிட் நோட் ஏதாச்சும் இருக்கணும். அவர் ஒரு சப்ளையர்கிட்ட போய் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி ஜிஎஸ்டி கட்டி வாங்கியிருக்காரு, ஜிஎஸ்டி உண்மையாலுமே கட்டியிருக்காரு அப்படின்னு எப்போ தெரியும்? அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் வேணும். அந்த சப்ளையர் நம்பர் 1 கிட்ட இருந்து அந்த சப்ளையர் நம்பர் 2 வந்து அந்த மிடில் மேன் வந்து ஐடிசி கிளைம் பண்ணும் அப்படின்னா சப்ளையர் 1 கிட்ட இருந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கு 36 ரூல் 36(1) என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரெஜிஸ்டர்டு பர்சன் இன்க்ளூடிங் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட கான்செப்ட்லாம் நம்ம வந்து ஃபைனல் லெவலில் தான் பார்ப்போம். இந்த இன்டர்மீடியட் லெவல் பொறுத்த வரைக்கும் இந்த இன்புட் சர்வீஸ் ஐஎஸ்டி அப்படின்ற ஒரு பேர் மட்டும்தான் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். மற்றபடி அதோட ஃபுல் ரிலவெண்ட் கான்செப்ட்டு மற்ற எல்லாமே வந்து ஃபைனல் லெவலில் தான் பார்ப்போம். இங்கே வந்து அவ்வளோ ரிலவெண்ட் கிடையாது. பட் இந்த பேரை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவங்க எல்லோரும் வந்து an invoice issued by the supplier of எந்தெந்த மாதிரியான இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த மாதிரியான இன்வாய்ஸ்லாம் வேணும்னு சொல்கிறாங்க. 1 இன்வாய்ஸ் இருக்கணும் இன் அக்கார்டன்ஸ் வித் செக்ஷன் 31. ஆக்சுவலி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம், அப்புறமா இந்த செக்ஷனை படித்தா இன்னும் நல்லா புரியும். இந்த ஐடிசி செக்ஷன், இந்த ஐடிசி சாப்டர் இருக்குல்ல, இதில் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸு, டெபிட் நோட், கிரெடிட் நோட்டு, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனு, அப்புறம் வந்து ரிட்டர்ன்ஸு, அப்புறம் வந்து பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு. இந்த 5 சாப்டரும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்ஸ் ஆச்சும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த ஐடிசி வந்து நம்மளுக்கு நல்லா புரியும். ஒன்றும் பெருசாலாம் தெரிஞ்சிருக்க வேணாம், பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல வந்து முதல்ல வந்து டேக்ஸ் இன்வாய்ஸு, டெபிட் நோட். ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ்க்கு இந்த மாதிரி தான் ஜிஎஸ்டி டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அந்த செக்ஷனை வந்து இங்கே 2 செக்ஷன் ரெஃபர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து செக்ஷன் 31, இன்னொன்று வந்து செக்ஷன் 34. டெபிட் நோட், கிரெடிட் நோட் வந்து 34, செக்ஷன் 31 வந்து டேக்ஸ் இன்வாய்ஸு. இந்த மாதிரி தான் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி தான் டெபிட் நோட், கிரெடிட் நோட் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி இங்கே செக்ஷன் ரெஃபரன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன்றும் இல்லை, அந்த ரெஜிஸ்டர்டு பர்சன் who are all registered under section 25 of CGST Act. GST registration, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டரில் பார்த்தோம்ல அதே தான். இப்போ வந்து இதுதான் ரொம்ப மெயின். ரிட்டர்ன்ஸ் சாப்டரில் வந்து என்னென்ன ரிட்டர்ன்லாம் வந்து என்னென்ன பர்பஸ். இப்போ GSTR 1 அப்படின்றது சேல்ஸ் இன்வாய்ஸஸ்லாம் வந்து நம்ம யார்கிட்டேருந்து வாங்கினோமோ அவர் வந்து அந்த சேல்ஸ் இன்வாய்ஸஸ்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1 தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்மளுக்கு அது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இப்போ அவங்க வந்து அந்த போர்ட்டலில் போய் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்வாய்ஸஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டிஆர் 2Bயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஜிஎஸ்டிஆர் 2Bயில் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற இன்வாய்ஸஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஆக்சுவலி குவார்ட்டர்லி பேசிஸில் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதனாலேயே சில சப்ளையர்ஸால் கிரெடிட் அவைல் பண்ணிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐஎஃப்எஃப்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது மூலியமாக வந்து அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது ஃபஸ்ட்டு அந்த குவார்ட்டரில் 3 மாதமா, ஒரு குவார்ட்டரில் 3 மாதமா, ஃபஸ்ட்டு மந்த்துக்கும் செகண்ட் மந்த்துக்கும் அந்த ஐஎஃப்எஃப்லேயே நம்ம வந்து மந்த்லி வந்து நம்ம சப்ளையர் இருக்கார்ல, நம்மளுக்கு ஒரு சப்ளையர் இருந்தால அவர் வந்து அதில் வந்து இன்வாய்ஸஸ்லாம் வந்து போட்டுருவார். நம்மளுக்கு வந்து அதுவுமே வந்து 2Aயில் வந்து 2Bயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இன்வாய்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சப்ளையர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அவரோட போர்ட்டலில் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஃபார்மு.
அதில் போய் அவர் வந்து இன்வாய்ஸஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணணும். அவர் ஃபைல் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆன இன்வாய்ஸஸ்லாம் மட்டும்தான் நம்மளால் கிரெடிட் அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ரிட்டர்ன், இதுதான் அந்த சம்மரி ரிட்டர்ன். 3AB வந்து சம்மரி ரிட்டர்னு. இப்போ நம்ம வந்து எப்போ வந்து பே பண்ணுவோம் அப்படின்னா இந்த சம்மரி ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம காட்டணும். இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த நம்ம சப்ளையர் ஓகேவா, நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு விற்ற இன்வாய்ஸஸ்லாம் இருக்குல்ல, அதை நம்மளும் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல் வந்து இது பண்ணிக்கணும். எப்படியும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவைல் பண்ணிக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து ஆனாலும் நம்ம வந்து இது வந்து இதில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 3Bன்ற ஒரு சம்மரி, சேல்ஸ் ஆஃப் சம்மரி வந்து இது பண்ணுவோம், ஃபர்னிஷ் பண்ணுவோம். அதில் தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ண டேக்ஸஸ்லாம் வந்து கட்டுவோம். அந்த கலெக்ட் பண்ண டேக்ஸஸ்லாம் வந்து ஐடிசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 3B எதுக்கு, 1 எதுக்கு, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ரிட்டர்ன்ஸ் சாப்டரில் வைப்போம். ஆனால் இப்போதைக்கு இதுதான் பேசிக் என்ன, நம்மளுக்கு வந்து அந்த டேக்ஸ் இன்வாய்ஸஸ் வந்து நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஜிஎஸ்டிஆர் 1ல் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு அது ஜிஎஸ்டிஆர் 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆன இதுக்கு தான் நம்ம வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bயில் போய் அந்த சம்மரி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆனுவல் ரிட்டர்ன்னு ஒன்று பண்ணுவோம். அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டெட்லைன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரிலாம் சிலது இருக்குது. இப்போ வந்து இந்த ரூல் பார்க்கலாம். ஒன்று இன்வாய்ஸ் இருக்கணும், இல்லைன்னா டெபிட் நோட் கிரெடிட் நோட் இருக்கணும், இல்லைனா பில் ஆஃப் என்ட்ரி இருக்கணும், எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா வந்து இன்புட் ஐஎஸ்டி அப்படின்னா வந்து இஷ்யூட் பை இன்புட் சர்வீஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப். ஸோ ஐஎஸ்டி கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ரூல் படி நம்ம வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கும், இந்த இன்வாய்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, நம்ம வந்து எதில் இருக்கோம், செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2ல் இருக்கும். அந்த 2 என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஐடிசி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஐடிசி கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. சப்போஸ் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணல, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ஐடிசி கிரெடிட் வாங்கிக்க முடியாது. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, டேக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே வந்து நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். என்னென்ன மாதிரியான டேக்ஸ் இன்வாய்ஸ் வேணும், எந்த அக்கார்டன்ஸில் வந்து எந்த ப்ரிஸ்கிரைப்டு மோடில் வந்து அந்த இன்வாய்ஸ் இருக்கணும், செக்ஷன் 31 படி அந்த இன்வாய்ஸ் இருக்கணும், டெபிட் நோட் வந்து செக்ஷன் 34 அக்கார்டன்ஸ் படி இருக்கணும், ஒருவேளை அது வந்து இம்போர்ட் அப்படின்னா வந்து பில் ஆஃப் என்ட்ரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, ஒரு வேளை ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஸ்பெசிஃபைடு பர்டிகுலர்ஸ் ஆச்சு இருக்கணும். அந்த பில்லு அந்த இன்வாய்ஸ் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் அந்த செக்ஷன் 31 ஆர் செக்ஷன் 34 இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு மோடில் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த இன்வாய்ஸஸில் இதுவாச்சும் இந்த பர்டிகுலர்ஸ் ஆச்சும் இருக்கணும். ஒன்று அமௌண்ட்டு, இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் என்ன குட்ஸு, அது என்ன மாதிரியான குட்ஸு, டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத், ஜிஎஸ்டி அந்த சப்ளையரோட ஜிஎஸ்டிஐஎன் நம்பரு. நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டி தானே வாங்கியிருப்போம், அப்போ வந்து அந்த ஜிஎஸ்டிஐஎன் நம்பர், அந்த சப்ளையரோட ஜிஎஸ்டிஐஎன் நம்பரு, அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை, எந்த பிளேஸில் இது மட்டும் இருக்கணும். இது மட்டும் இருந்துச்சுன்னா வச்சு அட்லீஸ்ட் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஒருவேளை அந்த சப்ளை வந்து நம்ம வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து ஃப்ராடு, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட்டு, சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸு அண்டர் செக்ஷன் 74 அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியாது. சும்மா வந்து நானும் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் ஜிஎஸ்டி கட்டினேன் அப்படின்னு ஃபேக் பில்லு, ஃபேக் இன்வாய்ஸஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா வந்து அதெல்லாம் ஃப்ராடு. அப்போல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது, அதெல்லாம் வேறு ஃப்ராடு செக்ஷனில் வந்துடும். ஐடிசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் இருக்கணும், நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து the details of the invoice or debit note refer to in clause A. அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ரெஃபர் பண்ண இன்வாய்ஸ் வந்து furnished in the statement of outward supply. அதாவது அந்த சப்ளையர் வந்து நம்ம இந்த கான்செப்ட் படிச்சிட்டோம், மறுபடியும் இங்கே சொல்கிறாங்க. அந்த இது ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், ஓகேவா? செகண்ட் கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட் வந்து அந்த சப்ளையர் வந்து GSTR 1ல் ஃபைல் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அது வந்து நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்டும் ஆகணும். நம்மக்கிட்ட அந்த GSTR 2Bயில் அந்த இன்வாய்ஸஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நோ ITC ஷால் பி. இது வந்து இதோட நெக்ஸ்ட்டு வந்து 36(4) ரூல் நம்பர் 36(4). ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்துட்டோம், அந்த ரூல் 1, 2, 3 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, no ITC shall be availed by registered person in respect of invoices or debit notes, the details which are required to be furnished, ஓகேவா? Unless the details of such invoices or debit have been furnished by the supplier in the statement of GSTR 1 and or IFF invoice furnishing facility, the details of ITC in respect of such invoices or debit note have been communicated. So இதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. மறுபடியும் அதே தான் அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த சப்ளையர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அந்த சப்ளையர் வந்து அந்த இன்வாய்ஸஸ் வந்து அவரோட போர்ட்டலில் போயிட்டு GSTR 1 ஃபார்மில் வந்து அந்த இன்வாய்ஸஸ்லாம் வந்து அவர் ஃபைல் பண்ணணும், ஓகேவா? அப்லோட் பண்ணிடணும். இந்த GSTR 1லலாம் எப்போவுமே 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அப்லோட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது. அதனால் முன்னாடியே இந்த மாதிரி ITCக்காகவே வந்து IFF அப்படின்ற ஒரு ஃபைலிங் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது மூலயமா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா, அந்தந்த மாதத்தோட இன்வாய்ஸஸை அந்தந்த மாதமே வந்து நம்ம அப்லோட் பண்ணி அதிலேருந்து ITC வந்து ரெசிபியன்ட், அதாவது சப்ளையர் 2 வந்து கிரெடிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு இது ஒன்று GSTR 1ல் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா IFFல வந்து அந்த இன்வாய்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்லோட் பண்ணோன்னே அதை வந்து GSTR 2Bயில் வந்து அந்த இவருக்கு கம்யூனிகேட் பண்ணணும், ஓகேவா? அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ITC கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த சப்ளையர்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள், நாங்கள் அப்போ தான் ITC கிளைம் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் எதாவது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு கண்டிஷன். இப்போ வந்து செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2ல் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து அந்த சப்ளையர், பர்ச்சேஸ் சப்ளையர் வந்து அவரோட போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். அது வந்து நம்மளுக்கு GSTR 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ வந்து தேர்டு கண்டிஷன் வந்து பில் டு ஷிப் டு மாடல். பில் டு ஷிப் டு மாடல்னால், இப்போ வந்து A வந்து Bக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, நீ வந்து Cக்கு வந்து குட்ஸ் எல்லாம் அனுப்பு அப்படின்னு. ஆனால் வந்து நிஜமாலுமே வந்து A தான் வந்து ரெசிபியன்ட், A தான் வந்து டேக்ஸ் கட்டி அந்த ப்ராடக்டை வாங்குகிறாங்க. ஆனால் போகிறது பார்த்திங்கன்னா வந்து அந்த B வந்து Cக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அதனால் வந்து இப்போ யார் வந்து ITC கிளைம் பண்ணிக்கிறது, ஏவா இல்லை சியா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள், who receives invoice or who pays the bill is the actual recipient and he can claim the ITC. யார் வந்து GST பே பண்ணி அந்த குட்ஸை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ITC வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாலாவது கண்டிஷன் என்னன்னா, the details of ITC in respect of the said supply communicated to such registered person under section 39 has not been restricted. ஸோ பிளாக்டு கிரெடிட்டாக இருக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த சில கேசஸில் வந்து உங்களுக்கு ITC வந்து பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்மளால் ITC கிரெடிட் வாங்கிக்க முடியாது. ஸோ இந்த பிளாக்டு கிரெடிட்டை வந்து நம்ம செக்ஷன் 17ல் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வந்து பிளாக்டு கிரெடிட்க்கு வந்து ITC கிடையாது. ஏன் பிளாக் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக அப்படின்னா வந்து அதை நம்ம வந்து செக்ஷன் 17ல் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் இப்போ ஃபஸ்ட் இது சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 41 த டேக்ஸ் சார்ஜ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் சப்ளை ஹேஸ் பீன் ஆக்சுவலி பெய்ட் டு த கவர்மெண்ட் எதர் இன் கேஷ் ஆர் த்ரூ யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி அட்மிசபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த செட் சப்ளை. இப்போ வந்து இந்த கண்டிஷன் என்னன்னா, நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து வாங்கியிருப்போம், அந்த ஜிஎஸ்டிக்கு தான் ஐடிசி கேட்குறோம். ஸோ அந்த சப்ளையர் நம்ம வாங்கினோம்ல, அந்த சப்ளையர் வந்து நம்ம கட்டின டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு எய்தர் கேஷ் மூலியமாகவோ ஆர் த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி மூலியமாகவோ அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த நம்ம கட்டின டேக்ஸை பே பண்ணியிருக்கணும். அப்போ நம்ம ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு சில இன்னும் டீட்டெயிலாக வந்து வேணும் அப்படின்னா வந்து செக்ஷன் 41 அண்ட் ரூல் 37A வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ளையர் மஸ்ட் பே டேக்ஸ் கண்டிஷன் ஐடிசி அவைலபிள் ஒன்லி இஃப் டேக்ஸ் சார்ஜ் டு சப்ளையர் ஹஸ் பின் பே டு கவர்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கினோமோ, நம்மளோட டேக்ஸை கட்டி வாங்கியிருக்கோம்ல, நம்ம டேக்ஸை வந்து அந்த சப்ளையர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கேஷ் மூலியமாகவோ ஒரு யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி மூலியமாகவோ பே பண்ணியிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் வந்து ஒருவேளை அவர் வந்து பே பண்ணலை அப்படின்னா வந்து அதுக்கு தான் வந்து கிளாரிஃபிகேஷன் இன்னொரு செக்ஷன் 41 இந்த ரெஃபரன்ஸ் 41 செக்ஷனை கொடுத்துருக்காங்க. அவைல்மெண்ட், ரிவர்சல் ஆர் ரீஅவைல்மெண்ட். ITC is taken on self-assessment basis, goes into electronic credit ledger immediately. But final entitlement depends on supplier tax payment. If supplier defaults, recipient reverse ITC with interest. Once a supplier pays, recipient can re-avail. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அவங்க அந்த சப்ளையர் வந்து நம்ம டேக்ஸ் இன்வாய்ஸஸை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க GSTR 1ல். அது நம்மளுக்கு GSTR 2Bயில் காட்டும், நம்மளும் ஐடிசியை கிளைம் பண்ணிடுவோம். ஆனால் இதெல்லாம் வந்து இருக்குது. பட் அல்டிமேட்டாக வந்து நம்மளுக்கு தான் அந்த ஐடிசி அப்படின்ற ஃபைனலைசேஷன் வந்து எப்போ வந்து அந்த சப்ளையர் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்களோ அப்போ தான். ஒருவேளை அப்படி கட்டலை அப்படின்னா நம்ம அந்த கிளைம்டு ஐடிசி, நம்ம ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடணும். ஆக்சுவலி நம்மளுக்கு அது லாஸ் மாதிரி தான். வித் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒன்ஸ் த சப்ளையர் paid the tax to the government, we can again claim ITC, ரீஅவைல் பண்ணிக்கலாம் ஐடிசி. அதுக்கெலாம் எந்த லிமிட்டும் கிடையாது. ஸோ இந்த ரூலில் வந்து மொத்த விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ரூலை படித்தாலே நம்மளுக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆகிடும். என்ன இந்த ரூலில் சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு ரிவர்சல் ஹேப்பன்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2022 டு கிவ் மெக்கானிசம் ஆஃப். ஓகே, ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ளையர் அப்லோட்ஸ் இன்வாய்ஸ் இன் GSTR 1. ஓகேவா? ஸோ இட் அப்பியர்ஸ் இன் யோர் GSTR 2B. அவர் வந்து அவரோட GSTR 1 போர்ட்டலில் போய் இன்வாய்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணுவார். அது நம்மளுக்கு வந்து GSTR 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இங்கே நம்ம போர்ட்டலில். அடுத்து பட் சப்ளையர் ஃபெயில்ஸ் டு ஃபைல் GSTR 3B. அந்த சப்ளையர் வந்து GSTR 3Bயை வந்து ஃபைல் பண்ணாமல் போயிடுறாரு. இதெல்லாம் அப்லோடு எல்லாமே பண்ணியிருக்காரு. பட் அந்த சம்மரி ஆஃப் சேல்ஸு, பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு, அதை அவர் பண்ணாமல் போயிட்டார். அப்போனா வந்து டிஃபால்ட் ஆகிடுச்சா? இப்போ யார் மேலே வரும்? நம்ம வந்து ஐடிசி கிளைம் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம தான் வந்து அந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணும். த ரெசிபியன்ட் மஸ்ட் ரிவர்ஸ் ஐடிசி இன் த ரிட்டர்ன் ஃபார் தட் டேக்ஸ் பீரியட். ஸோ நம்ம அவைல் பண்ண ஐடிசியை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அண்ட் சப்ளையர் லேட்டர் ஃபைல்ஸ் 3B. அவர் அதுக்கப்புறமா எப்போயாச்சும் 3B ஃபைல் பண்ணார் அப்படின்னா, அந்த டேக்ஸை பே பண்ணிட்டாரு அப்படின்னா, அப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து ஐடிசியை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் நம்ம கட்டின இன்ட்ரெஸ்ட்டு போனது தான். அந்த ஐடிசி வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்போம்ல, அவர் வந்து 3Bயை ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணுவோம்ல, அந்த ஐடிசி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்ம கட்டணும்ல, அது அந்த ஐடிசி வந்து நம்ம மறுபடியும் அவர் டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறமா ரீஅவைல் பண்ணிக்கலாம். பட்
இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோதான், நம்ம காசு தான் போட்டு கட்டணும், அப்போ அது திருப்பி வராது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கடைசி கண்டிஷன், 6வது கண்டிஷன் என்னென்னா, he has furnished the written under section 39. The registered person taking the ITC must have filed his return in GSTR 3B okay under section 39. Thus a taxpayer should file to avail ITC on ஓகே. இப்போ வந்து கடைசியாக நம்ம ஐடிசி எப்போ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 3Bயை வந்து நம்ம ஃபைல் பண்ணணும், ஓகேவா? அப்போ அந்த டைம், at that time only we can avail the ITC. இப்போ நம்ம வந்து 6 கண்டிஷனும் படிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும், இல்லைனா டெபிட் நோட், கிரெடிட் நோட், இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நம்மளுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமமாக அதில் சில விஷயமாச்சும் இருக்கணும். இந்த மாதிரி அமௌண்ட்டு, டோட்டல் வேல்யூ, யார் சப்ளையர், அந்த சப்ளையரோட ஜிஎஸ்டிஐஎன் நம்பரு, அப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை, இதெல்லாம் அதில் இருக்கணும், ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து, அந்த நம்ம வாங்கினோம்ல, நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அந்த சப்ளையர்கிட்ட இருந்து அந்த சப்ளையரோட போர்ட்டலில் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்ற போர்ட்டலில் போயிட்டு நான் அந்த இன்வாய்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணுவார். அப்லோட் பண்ணோடனே நம்மளுக்கு அது வந்து ஜிஎஸ்டிஆர் 2Bயில் கம்யூனிகேட் பண்ணுவார். நம்ம ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம போர்ட்டலில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆனோடனே நம்ம வந்து ஐடிசிக்கு எலிஜிபிள் அவைல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து he has received the goods or service or both. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த பில் டு ஷிப் டு மாடல், யார் வந்து டேக்ஸ் கட்டுறாங்களோ, யார்கிட்ட இன்வாய்ஸ் கொடுத்து யார் இன்வாய்ஸ்க்கு டேக்ஸ் கட்டுறாங்களோ, அந்த யார் டைரக்ஷன் கொடுத்தாங்களோ அந்த டைரக்டர் தான் வந்து ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இது வந்து பிளாக்டு கிரெடிட்டாக இருக்கக்கூடாது. பிளாக்டு கிரெடிட்டாக இருந்துச்சுன்னா ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ், அது வந்து அந்த சப்ளையர் வந்து நம்ம கட்டின டேக்ஸை அவர் போய் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும், ரிட்டனை ஃபைல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த 6 கண்டிஷன். இப்போ இந்த ப்ரொவைடட் பார்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம். ப்ரொவைடட் தட் வென் யூ பை குட்ஸ் இன் பார்ட் லைக் ஸோ நம்ம பார்ட்டாக வாங்குவோம், இன்ஸ்டால்மெண்ட் பேஸிஸில் வாங்குவோம். ஸோ இன்வாய்ஸோட வேல்யூ வந்து 1 லட்சம், ஓகேவா? ஆனால் 20,000 அந்த ஒர்த்துக்கான குட்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேஸிஸில் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கரெக்டாக அந்த இன்வாய்ஸோட ஃபுல் வேல்யூவும் நம்மக்கிட்ட அந்த குட்ஸ் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். ஒரு வேளை பார்ட்டாக இன்ஸ்டால்மெண்ட் பேஸிஸில் அனுப்பிச்சி விட்டாங்க. செகண்ட் என்னென்னா, யூ டேக் ஐடிசி நவ் பட் யூ மஸ்ட் பே த சப்ளையர் வித்தின் 180 days. ஸோ இது வந்து இஃப் நாட் பேட் ரிவர்ஸ். இப்போ வந்து என்னென்னா, இந்த ஐடிசிலாம் வந்து கிரெடிட் சேல்ஸுக்கு கூட ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம ஜிஎஸ்டியே பே பண்ண மாட்டோம், பட் அது வந்து இன்வாய்ஸஸ் போட்டிருப்பாங்க, நம்மக்கிட்டே குட்ஸ் வந்திருக்கும், நம்மளும் வந்து காசை பே பண்ணியிருக்க மாட்டோம், பட் ஐடிசிலாம் பே பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கிரெடிட் சேல்ஸ்க்குலாம் நம்ம வாங்குகிறோம்ல, அதுக்கு அந்த கிரெடிட் சேல்ஸ் வாங்கினா வித்தின் 180 daysக்குள்ளே அந்த குட்ஸுக்கான காசு ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே அவங்க அந்த சப்ளையர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஐடிசி வந்து கிடையாது, ரிவர்ஸ் பண்ணிடணும். ஒருவேளை நம்ம கொடுக்கல அப்படின்னா வந்து ரிவர்ஸ் பண்ணிடணும் வித் இன்ட்ரெஸ்ட்டோட. ஸோ இஃப் த ரெசிபியன்ட் டசன்ட் பே த சப்ளையர் ஃபார் த வேல்யூ of goods or service plus GST within 180 days from the invoice date, then the ITC you already claimed must be reversed and paid with interest. Except இது வந்து ஆர்சிஎம் சப்ளையர்ஸ்க்கு கிடையாது, அவங்களுக்கு வேறு கதை, ஓகேவா? அதையும் நெக்ஸ்ட்டு ப்ரொவைடட் என்னென்னா, இஃப் யூ ஹேட் அ ரிவர்ஸ் ஐடிசி earlier. ஸோ நெக்ஸ்ட்டு இது தான், நம்ம வந்து 180 daysக்குள்ளே வந்து கட்டாமல் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காசு கட்டினதுக்கப்புறம் மறுபடியும் ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் போனது தான், அவ்வளோதான். இதோட வந்து
செக்ஷன் 16ல் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம், செக்ஷன் 2 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம், 6 கண்டிஷன் ப்ளஸ் ப்ரொவைடட் பார்ட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ செக்ஷன் 16ல் சப்செக்ஷன் 3, 4, 5ல் 6 இந்த 3ம் பார்க்க போகிறோம். அதில் வந்து செக்ஷன் 3 இப்போ வந்து செக்ஷன் 16ல் சப்செக்ஷன் 3 பார்க்குறோம். இஃப் யூ பை கேபிட்டல் குட்ஸ், இந்த கேபிட்டல் குட்ஸ்னு ஒரு டெஃபினிஷன் பார்த்தோமே, இந்த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்லாம் மிஷினரி, பிளான்ட்டு, லேண்டு, பில்டிங்கு, அண்ட் யூ ஆட் லேண்டுக்கு வந்து டெப்ரிசியேஷன் இருக்காது, பில்டிங்க்கு தான் இருக்கும். அண்ட் யூ ஆட் த ஜிஎஸ்டி அமௌண்ட் டு த காஸ்ட் அண்ட் தென் கிளைம் டெப்ரிசியேஷன். இப்போ வந்து இன்கம் டேக்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த ப்ரொவிஷன் வரும். என்ன அப்படின்னா, டெப்ரிசியேஷன் வந்து கிளைம் பண்ணும்போது ஒரு வேளை நம்ம இந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து அதுக்கான ஜிஎஸ்டிக்கான ஐடிசி கிடைக்காது. ஒன்று அங்கே கிளைம் பண்ணாமல் இருந்திருக்கணும், இல்லை இங்கே கிளைம் பண்ணாமல். இப்படி ரெண்டு இடத்துலையும் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியாது. நம்மளுக்கு டெப்ரிசியேஷனும் அதுலேயே ஆட் பண்ணி கிளைம் பண்ணிக்கிட்டு இங்கேயும் மறுபடியும் ஐடிசி எப்படி வாங்க முடியாது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டபுள் பெனிஃபிட்லாம் கிடையாதான். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து a registered person cannot take ITC on an invoice or debit note after a certain deadline. ஸோ ஐடிசிக்குன்னு ஒரு டெட்லைன் இருக்குது. எப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை வந்து இதுதான் வந்து இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த டெட்லைனை வச்சு நிறைய கொஷின்ஸ் வரும். என்ன அப்படின்னா, ஐடிசி எப்போல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம், எப்போ ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, த டெட்லைன் இஸ் த ஏர்லியஸ்ட் ஆஃப் ஆக்சுவலி இங்கே வந்து 13 வராது, 30 வரும். நான் வந்து 13ன்னு போட்டேன். ஸோ ஓகேவா. 30th of November ஃபாலோயிங் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா ஆனுவல் ரிட்டன் ஃபைலிங் டேட்டு விச் எவர் ஹேப்பன்ஸ் த ஃபர்ஸ்ட் பிகம்ஸ் யுவர் க்ளோசிங் விண்டோ ஆஃப் ஐடிசி, லாஸ்ட் டேட் ஆஃப் ஐடிசி. ஓகேவா. அந்த ஃபினான்ஷியல் இயரில் இப்போ வந்து 23 to 24 தான் ஃபினான்ஷியல் இயர்னால் November 30th 2023 தான் லாஸ்ட் டேட்டு. அப்படி இல்லைன்னா ஆனுவல் ரிட்டன் ஃபைலிங் டேட் விச் எவர் கம்ஸ் த ஏர்லியர். ஓகேவா. இப்போ நம்ம ஆனுவல் ரிட்டன் வந்து 30th டேக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15th of November அப்போயே நம்ம வந்து ஆனுவல் ரிட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஐடிசி அவ்வளோதான், போனது தான். அப்போயே நீ கிளைம் பண்ணியிருக்கணும், நீ கிளைம் பண்ணிக்கல, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா. அதுதான் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இன்னொரு கான்செப்ட் படிக்க போகிறோம், அது இதோட இம்பார்ட்டண்ட்டு. இந்த கான்செப்ட் தான் என்னென்னா, இப்போ வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க சில டைமு. ஒன்று நம்மளே வாலண்டரியாக போய் கேன்சல் பண்ணுவோம், இல்லை அவங்களே அந்த அத்தாரிட்டியை பிடிச்சி நம்மளுக்கு கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. நம்ம எதோ ஃப்ராட் பண்ணியிருப்போம், இல்லை வேறு எதாவது மிஸ்டேக் இருக்கும், நம்ம ரிட்டன் ரொம்ப நாள் ஃபைல் பண்ணாமல் இருப்போம், நம்மளோட இது பீரியட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரீசன்ஸ்னால நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படியோ ஒன்று கேன்சல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அது கேன்சல் ஆன இப்போ வந்து நம்ம கேன்சல் ஆகிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன எதுன்னு பார்த்து நம்ம வந்து கேன்சலேஷனை வந்து ரிவோக் பண்ணி அந்த ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ கேன்சல் ஆன டேட்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வரைக்கும் இது வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 16th of அக்டோபர், ஓகேவா, அக்டோபர் 2024 அப்போ வந்து நம்ம கேன்சல் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகேவா. நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த டேட் அப்போ கேன்சல் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து எப்போ வந்து பண்ணுறோம், மறுபடியும் வந்து 1 ஏப்ரல் ஏதோ பண்ணி நம்ம வந்து 1 ஏப்ரல் அன்றைக்கி வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஐடிசி வந்து கிளைம் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தோம் இந்த செக்ஷனில் 30th of November
அப்படி இல்லைன்னா வந்து 30th of November of that financial year, அப்படி இல்லைன்னா ஆனுவல் ரிட்டர்ன் whichever is earlier. நம்ம இங்கே ஆனுவல் ரிட்டர்னும் பண்ணலை, 30th of November போயிடுச்சு, அந்த வருஷத்துக்கான ஐடிசி நம்ம கிளைமே பண்ணலை. அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து ஒரு நியூ டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஒன்று இப்போ வந்து 30th of November of the next financial year, ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஆனுவல் ரிட்டர்ன் யூ ஃபைல் whichever is earlier, இது ஒரு டைம்லைனு. அப்படி இல்லைன்னா இது within 30 days, within 30 days from revocation. ரொம்ப கேவலமாக எழுதியிருக்கேன், ஓகே இட்ஸ் ஓகே. ரிவோகேஷன் டே இந்த 30 நாளுக்குள்ளே நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்ல, அதிலிருந்து அடுத்த 30 நாளுக்குள்ளே, ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப இது கன்ஃபியூஸ், இது ஒரே நிமிஷம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. 16th November 2024 அன்றைக்கி வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி நம்ம வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சு மறுபடியும் ரிவோகேஷன் பண்ணுறதுக்கு, ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை. அது என்றைக்கு ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னா 21st November 2025, ஓகேவா? இப்போ வந்து இந்த டேட் இருக்குல்ல, இந்த டேட் வரைக்கும் நம்ம நிறைய ஐடிசிஸ் இருக்கும். நம்ம ஐடிசி கிளைம் பண்ணாமல் விட்டுருப்போம். அதெல்லாம் எப்போ கிளைம் பண்ணுறது? இந்த இயர்க்கான, இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான லாஸ்ட் டெட்லைன் முடிஞ்சு போயிடுச்சு, ஓகேவா? நம்மளால் ரிட்டனும் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் தான் போயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா 30th November தான் வந்து லாஸ்ட் டேட்டு. நம்ம லாஸ்ட் டேட் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு விட்டுருவோம். பட் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பண்ணல, நம்மளோட டெட்லைன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நம்ம போன இதில் பார்த்தோம்ல, அதனால் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இப்போ ரிவோகேட் ஆகிருக்கா, சரி உனக்கு வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கல, அவ்வளோதானே, நோ ப்ராப்ளம். நீ வந்து ரெண்டு பீரியட் நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதில் எது லேட்டரோ அந்த டேட் தான் உன்னோட லாஸ்ட் டெட்லைன் ஃபார் கிளைமிங் தட் ஐடிசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து 2 டேட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்று 30 days ஃப்ரம் டேட் ஆஃப் ஆக்டிவேஷன். இப்போ வந்து நம்ம இந்த கேஸில் வந்து 21st November வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து அடுத்த 30 நாளைக்குள்ளே, ஓகேவா? அடுத்த 30 நாளைக்குள்ளே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 30th of November ஃபினான்ஷியல் இயர் ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் ஆஃப் whichever is earlier. இது ரெண்டுத்தில் இந்த 30th November அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஒரு வேளை வந்து இந்த ஆக்டிவேஷன் டேட் வந்து ஆகஸ்ட் 21 இருந்துச்சு அப்படின்னா இது irrelevant, ஓகேவா? இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு லாஜிக் புரியுதா? ஏன்னா வந்து நார்மலாகவே வந்து ஒன்று November 30 தான், அப்படி இல்லைன்னா ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப எது ஏர்லியரோ அதுதான் வந்து நார்மல் ப்ரொவிஷனு. இந்த எக்ஸ்ட்ரா 30 days கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இது வந்து 30th Novemberனால் ரொம்ப கம்மி தானே, அதனால் வந்து 30 days கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா 30 days இப்போ வந்து பாருங்களேன், நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 30 daysக்கு அப்புறம் பாருங்கள், இது ரெண்டுத்தில் எது லேட்டர், இது ரெண்டுத்தில் எது ஏர்லியரு அதை வந்து எழுதிக்கணும். அப்புறம் இதையும் கம்பேர் பண்ணி எது லேட்டரோ அதுதான் நம்மளோட லாஸ்ட் டெட்லைன் ஃபார் கிளைமிங் ஐடிசி. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து November 21 30 daysனால் December 31 வருது. அப்புறம் வந்து நார்மல் ப்ரொவிஷனில் வந்து November 30 ஆர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வந்து 25th November ஃபைல் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இது ரெண்டுத்தில் ஏர்லியர், இது வந்து நம்மளாக பார்த்த ஒரு டேட்டு, ஓகேவா? நம்ம இந்த டேட்டில் வந்து ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் ஏர்லியர், இதுதான் ஏர்லியர், ஓகேவா? இந்த 25th of November அப்படி இல்லைன்னா 31st of December.
இந்த 31st ஆஃப் டிசம்பர் எதுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி தெரியுதா? 21st ஆஃப் டிசம்பரு. இந்த 21st ஆஃப் டிசம்பர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த எக்ஸ்ட்ரா டேட்டு. இது மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி பார்த்தா 30th நவம்பர் தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம். இது ரேர் கேஸ்லனால் வந்து 30th டிசம்பர் வரைக்கும் போகும். இப்போ நம்ம கேஸில் வந்து இங்கே 21st டிசம்பர் வரைக்கும். இது ரெண்டுத்தில் எது லேட்டரு? இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் இதை பாருங்களேன், ஈஸியாக புரிஞ்சிடும். கொஞ்சம் வந்து இது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிளை பார்த்தோன்னா புரிஞ்சிடும். ஒன்றுமே இல்லை, நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ண முடியல. ஒருவேளை வந்து நம்ம அந்த இயர்க்குள்ளேயே மறுபடியும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிவோகேஷன் பண்ணி கேன்சலேஷனை வந்து ரிவோகேட் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இப்போ பிரச்சனையே என்னன்னா அந்த வருஷத்துக்கான ஐடிசியை நம்மளால் கிளைம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால வந்து அந்த கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டேட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ரிவோகேட் பண்ண டேட்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே கிளைம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 30th நவம்பர், அப்படி இல்லைன்னா ஆனுவல் ரிட்டர்ன், இது ரெண்டுத்தில் எது ஏர்லியரோ அது இல்லை அது அந்த டேட்டு, இல்லைன்னா 30 டேஸ்க்கு இதில் எது லேட்டராக இருக்கோ அதுதான் உங்களோட லாஸ்ட் டேட் ஆஃப் ஐடிசி கிளைமிங் டேட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இருக்கிறதுல எது லாஸ்ட் டேட்டோ அதை நம்ம வந்து போட்டுட்டா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம செக்ஷன் 16 ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஃபுல்லாக நுக் அண்ட் கார்னர் பார்த்துட்டோம். இதை தாண்டி எதுவுமே வராது எக்ஸாமுக்கு. செக்ஷன் 16 பொறுத்த வரைக்கும் அந்த என்ன சொல்கிறது, சும்மா ஒரு நிமிஷம் ஒரு ஷீட்டை எடுத்து என்னென்ன இப்போ நம்ம படித்தோமோ அதெல்லாம் வந்து ராக்கெட் நோட்ஸ் மாதிரி எழுதிட்டா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதையும் எழுதிட்டு வந்து காட்டுறேன் இருங்க. ஸோ இதுதான் வந்து ராக்கெட் ரிவிஷன் நோட். செக்ஷன் 16 ஃபுல்லாகவே ஒரே பேஜ்லேயே. ஸோ செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது? ரெஜிஸ்டர்டு பர்சன் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரு ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் டு சச் கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 வந்து ஐடிசியோட கண்டிஷன்ஸு. அதில் வந்து மொத்தம் 6 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இன்வாய்ஸ் இருக்கணும். அப்படி இன்வாய்ஸ் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு சில பர்டிகுலர்ஸாச்சும் இருக்கணும். லைக் அமௌண்ட்டு, சப்ளையரோட ஜிஎஸ்டிஐஎன் நம்பரு, பிளேஸு, இந்த மாதிரி சில பர்டிகுலர்ஸாச்சும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கண்டிஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு சப்ளையர் வந்து அவரோட GSTR 1 போர்ட்டலில் வந்து எல்லா இன்வாய்ஸஸும் அப்லோட் பண்ணியிருக்கணும். அதை நம்மளுக்கு GSTR 2Bயில் கம்யூனிகேட் பண்ணணும். அதை வச்சு நம்ம ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து பில் டு ஷிப் டு மாடல்னால் வந்து யார் ஐடிசி கிளைம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ யார் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம்னா யார் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கிளைம் பண்ணிக்கலாம். யார் டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ யார்கிட்ட வந்து சப்ளையர் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுவாரோ அவர்கிட்ட வந்து அவர் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் வந்து ஐடிசி பிளாக்டு கிரெடிட் அந்த கேஸில் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து சப்ளையர் வந்து நம்ம கட்டின ஜிஎஸ்டியை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அப்படி பே பண்ணலை அப்படின்னா முதல்ல நம்ம ஐடிசி கிளைம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா அவரும் அப்பயும் பே பண்ணலை அப்படின்னா வந்து நம்ம கிளைம் பண்ண ஐடிசியை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். வித் இன்ட்ரெஸ்ட்டோட கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறமா லேட்டர் சப்ளையர் வந்து டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரீஅவைல் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு திருப்பி தரமாட்டாங்க, ஐடிசி தந்துடுவாங்க, ரீஅவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 39. ஸோ ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 39 பண்ணணும். இதுதான் வந்து 6 கண்டிஷனு. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடடில் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேஸிஸில் வாங்கினோம். இன்ஸ்டால்மெண்ட் பேஸிஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டு லாட் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா இன்ஸ்டால்மெண்ட்ஸுமே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். அண்டு
சப்போஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோன்னா 180 டேஸ்க்குள்ளே வந்து அதுக்கான இதை வந்து பே பண்ணிடணும். அப்படி பே பண்ணலைன்னா நம்மளால் ஐடிசி நம்ம ஐடிசி வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா 180 டேஸ்க்கு மேலேயும் பே பண்ணலைன்னா ஐடிசியை நம்ம வந்து வித் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து ரிவர்ஸ் பண்ணிடணும் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறமா ரீஅவைல் பண்ணிக்கலாம். 180 டேஸ் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறமா நம்ம எப்போ வந்து அந்த பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம காசு கட்டுறோமோ அதுக்கப்புறமா ரீஅவைல் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. ஐடிசி மட்டும்தான் க்ளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3 வந்து கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் வந்து நம்ம ஒரு கேபிட்டல் குட்ஸ் வாங்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குவோம். அதை வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் சேர்த்து நம்ம டெப்ரிசியேஷனில் வந்து பெனிஃபிட் கிளைம் பண்ணியிருந்தா, சப்போஸ் வந்து 10,000க்கு கேபிட்டல் குட்ஸ் வாங்கியிருக்கோம், 1000 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி, ஸோ 11,000 நம்ம அந்த கேபிட்டல் குட்டோட வேல்யூவை போட்டு நம்ம டெப்ரிசியேஷன் அதை கிளைம் பண்ணியிருந்தா இங்கே மறுபடியும் ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஐடிசிக்கான டெட்லைன் வந்து 30th நவம்பர் ஆர் ஆனுவல் ரிட்டன் ஃபைலிங் விச் எவர் இஸ் ஏர்லியர். எது ஃபஸ்ட்டு வருதோ அது. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 16 சப்செக்ஷன் 5 வந்து கேன்சலேஷன், அதுக்கப்புறமா தென் ரிவோகேஷன் ஆஃப் கேன்சல். ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ரிவோகேஷன் பண்ணிடுவோம். அந்த பீரியட் அந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான ஐடிசியை நம்ம கிளைம் பண்ணாமல் விட்டுருப்போம். அதுதான் ப்ராப்ளம். அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 days ஃப்ரம் த ரிவோகேஷன் டேட்டு ஆர் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நார்மல் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நார்மல் ப்ரொவிஷன் அப்ளை ஆகுதா பார்க்கக்கூடாது. இது ரெண்டுத்தில் எது லேட்டரோ அந்த டேட் வரைக்கும் நம்ம ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் செக்ஷன் 16. இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து செக்ஷன் 17 பற்றி ஃபுல்லாக படிக்கலாம்.